நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. மத்திய புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீமையோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏசப்பா பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தீமையோடு எதிர்த்து நிற்கவே கூடாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு சொல்லணும். பரிசுத்தம், நீதி, நியாயம் இது ஒரு பக்கம். உண்மை இல்லாதது எல்லாமே தீமை. உண்மை அல்லாதது எல்லாமே தீமை. தீமைன்னா ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்ம நீதியின் பிள்ளைகள். அதனால் பொல்லாப்பு செய்யுது, ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறது, அக்கிரமம் செய்கிறது, அநியாயம் செய்கிறது, ஒரு செம்மையான காரியங்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்கள பார்த்தா தீமையானதான் செய்வாங்க. அந்த தீமையான காரியங்களை விரும்பி செய்வாங்க. பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. சமைக்க போகிறவங்களை குறித்து என்ன பண்ணுவாங்க? கிண்டல் அடிப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தொழுது கொள்கிறோம், அதை பற்றி கிண்டல் அடிப்பாங்க. ஆண்டவர் சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பாங்க. இப்போ தீமையான காரியங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா அக்கிரமம் பேசுகிறது, அநியாயம் பேசுகிறது, பொல்லாப்பு, நாசம், மோசம், இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது எல்லாமே என்ன பண்ணுறது? பாவ லிஸ்ட்டில் இருக்கும். அது பொல்லாப்பு செய்கிறாங்க. அப்போ தீமையான காரியங்கள் என்னவோ நம்ம ஆண்டவராக ஏசப்பா பிள்ளைங்க என்ன பண்ணணும்? தீமையான காரியங்களை எதிர்த்து நம்ம நிற்கவே கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தை கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஆண்டவர். நம்ம சங்கீதம் இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். இன்றைய நாட்களில் அதெல்லாம் என்ன பண்ணுவது அதிகமாக நம்ம பார்க்க முடியறதில்லை. ஆனாலும் நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய வசனங்கள் நம்ம தரித்திருக்கிற பொழுது அவருடைய வசனங்களை நம்ம படிக்கிறோம், தியானிக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா சொல்லியிருக்காங்க, தீமையோடு எதிர்த்து நிற்கவே கூடாது. நம்ம பரிசுத்த பாதையில் நடக்கிறவங்களாம் நம்ம இருக்கணும், நன்மை பெற்றவர்களாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் ஏசப்பா நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க. இப்போ தீமையான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்தமான காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கிறவங்களா நம்ம இருக்கணும். யாராவது கோவப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு டாக்ஸ் கொடுக்க போகிறோம், ஆண்டரை பற்றி சொல்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அந்த மாதிரி நேரங்களில் யாராவது என்ன பண்ணுவாங்க? நம்மளை அடிச்சுட்டாலும் ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம தாழ்மையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அவங்க உலகத்தரப்புல நம்மளும் சண்டையிடுறவர்களா இருக்கக்கூடாது. தாழ்மை, பொறுமை, அன்பை, சாந்த குணமுள்ளவர்களா நம்ம இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம்.